இயேசுவின் இதய சொந்தங்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கம். திரு இருதய வணக்க மாதத்தின் இறுதி நாளாகிய இன்று இயேசுவினுடைய திரு இருதயம் என்னுடைய வாழ்க்கையிலே நடத்திய ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை உங்கள் முன்பாக சாட்சியாக எடுத்துரைக்க ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, கடந்த 2022 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலே ஆலந்தலை திரு இருதய ஆண்டவருடைய திருத்தலத்திலே வைத்து நடைபெற்ற அந்த திருத்தல திருவிழாவிற்கு நான் சென்றிருந்தேன். அப்பொழுது 4-5 நாட்கள் அந்த திருவிழாவிலே பங்கேற்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. திருவிழா நாளாகிய அன்று ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலையிலே ஆலய வழிபாடுகள் முடிந்த பிற்பாடு மக்களோடு மக்களாக இணைந்து மக்களின் மகிழ்ச்சியில் கலந்து கொள்ளும் விதமாக அந்த வழிபாட்டில் பங்கேற்ற தந்தையர்கள் அனைவரும் மக்களோடு இணைந்து அந்த பொருட்காட்சி மற்ற கடைகளை எல்லாம் பார்வையிட்டு கொண்டிருந்தோம். அப்பொழுது திடீரென்று என்னுடைய அலைபேசியானது காணாமல் போய்விட்டது. அந்த இடத்தில் பதறி போய் நானும் மற்ற தந்தையர்களும் எங்களோடு இணைந்து மக்களும் இணைந்து சில மணி நேரங்கள் அதை தேடி அலைந்தோம். ஆனால் எங்களுடைய கண்களில் அந்த அலைபேசியானது அகப்படவில்லை. திரும்ப திரும்ப அந்த அலைபேசியை தொடர்பு கொண்டு பார்த்தாலும் கூட அதற்கும் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை. எனவே மிகவும் சோகத்தோடு நான் பங்கு தந்தையர்களுடைய இல்லத்திற்கு திரும்பினேன். மற்ற தந்தையர்களோடு அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே இல்லை. இவ்வளவு கவனமாக இருந்தும் கூட அலைபேசி தவறிவிட்டதே, தொலைத்து விட்டேனே என்று மிகவும் எனக்கு கஷ்டமாக இருந்தது. அடுத்த நாள் காலையிலே திருப்பலியிலே என்னுடைய உள்ள குமுறலை அற்புத அரசரிடம் நான் எடுத்து கூறினேன். உம்முடைய திருவிழாவுக்குத்தானே வந்தேன், இப்படி என்னுடைய அலைபேசி, என் அலுவலக பயன்பாட்டிற்காக வைத்திருந்த அலைபேசி காணாமல் போய்விட்டது என்று மனம் நொந்து என்னுடைய உள்ள கிடக்கை கவலையை அற்புத அரசரிடத்தில் எடுத்து கூறினேன். அதற்கு பிற்பாடு என்னுடைய இடத்திற்கு நான் வருவதற்கு முன்பதாக திருச்செந்தூர் காவல் நிலையத்திலே அங்கு தெரிந்தவர்கள் மூலமாக ஒரு புகாரை பதிவு செய்தேன். இப்படி என்னுடைய அலைபேசியானது திருவிழாவிற்கு வந்த இடத்தில் தொலைந்து விட்டது என்று. அதற்கு பின் என்னுடைய பணித்தளத்திற்கு நான் வந்துவிட்டேன். அன்பார்ந்தவர்களே, ஏறத்தாழ 1.5 ஆண்டுகள் கழித்து 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி எனக்கு திருச்செந்தூர் காவல் நிலையத்திலிருந்து ஒரு அழைப்பு வருகின்றது. உங்களுடைய அலைபேசி தொலைந்து விட்டது என்று புகார் அளித்திருக்கிறீர்கள். தொலைந்த அந்த அலைபேசி கிடைத்து விட்டது. எனவே நாளைய தினம், அதாவது ஜனவரி மாதம் 19ஆம் தேதி இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு தூத்துக்குடி எஸ்பி அலுவலகத்தில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த அழைப்பிலே என்னை பார்த்து சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம். இருந்தாலும் அது நம்முடைய மொபைல் தானா, என்னுடைய அலைபேசி தானா என்றும் கூட சிந்திக்க தூண்டியது. சரி, நாளை கையில் கிடைக்கட்டும் என்று பார்த்து அதற்கு பிற்பாடு முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்று என்னுடைய மகிழ்ச்சியை நான் சற்று நிறுத்தி வைத்திருந்தேன்.
19ஆம் தேதி எங்களுடைய அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அன்பர் ஒருவரை அதை வாங்கி வருவதற்காக நான் அனுப்பியிருந்தேன். அவரும் சென்று வாங்கி கொண்டு என்னுடைய கையில் கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய மொபைல், என்னுடைய அலைபேசி எந்த நிலைமையில் தொலைந்ததோ அதே நிலைமையில் என்னுடைய கையில் வந்து கிடைத்தது. புதிய அலைபேசியாக எந்தவித பழுதும் ஏற்படாமல் அப்படியே என்னுடைய கையில் கிடைத்தது. எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். இத்தனை நாட்களுக்கு முன்பதாக, ஏறத்தாழ 1.5 ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் தவறவிட்ட இந்த அலைபேசி மீண்டுமாக என்னுடைய கையில் அதே போன்று கிடைப்பது என்பது உண்மையிலேயே நடக்காத ஒரு காரியம். அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அற்புத அரசர் என்னுடைய வாழ்க்கையிலே நான் காண செய்தார். அன்பார்ந்தவர்களே, இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், நான் அந்த அலைபேசியை தொலைத்தது 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நான் தொலைத்த அந்த அலைபேசி மீண்டுமாக என்னுடைய கையில் கிடைத்தது 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இயேசுவினுடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த நாளிலேயே நான் தொலைத்த அந்த பொருள், அந்த அலைபேசியினுடைய கையில் வந்து கிடைத்தது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதுதான் நாம் ஆண்டவர் மீது உறுதியான நம்பிக்கை, பற்று, பாசம் வைத்திருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியாக, அற்புதமாக, அதிசயமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்விலும் கூட நாம் பலவற்றை இழந்திருக்கலாம். பொருட்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உடல் உள்ள சுகமாக இருக்கலாம். எதை நாம் இழந்திருந்தாலும் நாம் அற்புத அரசரிடத்திலே, திரு இருதய ஆண்டவரிடத்திலே அதை முழு மனதோடு ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் இழந்ததை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் செய்தருள்வார். அது கொஞ்சம் காலமாகலாம், ஆனால் நிச்சயமாக நமக்கு கிடைக்காமல் போகாது. எனவே திரு இருதய ஆண்டவர் மீது நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் இழக்காதீர்கள். நாம் இழந்த மகிழ்ச்சியை, நாம் இழந்த உடைமையை, நாம் இழந்த உடல் உள்ள சுகத்தை நிச்சயமாக அவர் நமக்கு திருப்பி தருவார். என் இரட்டிப்பாக கூட நமக்கு திருப்பி தருவார். சபை உரையாளர் புத்தகத்திலே 3வது அதிகாரம் 11வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கடவுள் அனைத்தையும் அதனதன் காலத்தில் செம்மையாக செய்கிறார் என்று. எனவே நமக்கு எப்பொழுது எது கிடைக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எனவே நம்முடைய வேண்டுதலை நம்பிக்கையோடு அவரிடத்திலே எடுத்து கூறுவோம். அற்புத அரசர் திரு இருதய ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்து விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சியில் திளைத்திருக்க செய்வார். கடந்த 30 நாட்களாக உங்களோடு திரு இருதய ஆண்டவரை குறித்த இந்த சிந்தனைகளை பகிர்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து திரு இருதய ஆண்டவர் மீதான நம்முடைய பக்தியை நாம் வளர்த்தெடுப்போம். அவர் மீது இன்னும் அதிக நம்பிக்கை கொண்டு அவரை நாடி வருவோம். நம்முடைய மனம் விரும்புவதை நிச்சயமாக அவர் நமக்கு அருளி நம்முடைய வாழ்வை அனைத்து அருளாலும் ஆசீராலும் நிரப்பி நம்மை வழி நடத்துவாராக. இயேசுவின் மகா பரிசுத்த திரு இருதயமே, எங்கள் நம்பிக்கை எல்லாம் உமது பேரில் வைக்கிறோம்.